இது வந்து அரிசியில செஞ்சீங்களா ஓட்ஸ்ல செஞ்சீங்களான்னு சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும். இது பார்க்கறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி நல்ல டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த சாம்பாரும் கொஞ்சம் சட்னியும் வச்சு சாப்பிடுங்க, அட்டகாசமா இருக்கும். வேற லெவல்ல இருக்கு. இது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பொங்கல் சாப்பிடணும், எனக்கு வந்து பொங்கல் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஓட்ஸ் வச்சு பொங்கல் செய்யுங்க. சுத்தமா உங்களுக்கு வித்தியாசமே இருக்காது. ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். வயிறும் நல்லா ஃபுல்ஃபில் ஆகும். ஆனா வெயிட் லாஸும் ஆகும். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாருங்க, இதுல வந்து நான் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கேன். எந்த கப்ல நீங்க வந்து ஓட்ஸ் எடுக்கிறீங்களோ நீங்க அதுல 3/4 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. பாருங்க, ஓட்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரிதான் இருக்கும். இப்ப இதுல 3/4 கப் எடுத்தீங்கன்னா இந்த கப்லயே நீங்க போடும் போது குவிச்ச மாதிரி நீங்க வந்து பாசிப்பருப்பு எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இதை எடுத்துருவோம். கழுவிடலாம். பாருங்க, ஒரு வாட்டி கழுவுனீங்கன்னா போதும். இதை எடுத்து பாத்திரத்துல போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் பிணைஞ்சு கழுவக்கூடாது. லேசா தண்ணி ஊற்றி லேசா கழுவுனீங்கன்னா போதும். இப்போ இது 1/4 டம்ளர் வரைக்கும் வரும். பாருங்க, இதை வந்து நல்லா கழுவும் போது இதுல வந்து குப்பை மண்ணு வரும் பாசிப்பருப்புல. அதனால இது கொஞ்சம் நல்லா பிணைஞ்சு கழுவுவோம். அதுக்காகவே நான் வந்து என்ன பண்ண தனித்தனியா கழுவிக்கிறேன். ஓட்ஸோட போட்டு பிணைஞ்சு கழுவுனீங்கன்னா ஓட்ஸ் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல இருக்க சத்து எல்லாம் போயிடும். அதனால தனியா கழுவிக்கலாம். எந்த கப்ல நீங்க ஓட்ஸ் அளந்தீங்களோ பாசிப்பருப்பு அதுக்கு மேல கூச்ச மாதிரி எடுத்தோம். நம்ம என்ன பண்ணலாம், இதுல 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். 1 2 3 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். அதுக்கு மேல வேண்டாம். இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு இதை 3 விசில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல வைக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்ப ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. இப்ப எடுத்து பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி கலந்து விடணும். பாருங்க, பொங்கல் வந்து நல்லா சாஃப்டா சூப்பரா வந்துருச்சு. பாருங்க, அடியும் பிடிக்கல உங்களுக்கு. நம்ம ஊத்துற தண்ணியே கரெக்டா இருக்கு. இப்ப ஸ்லோவா வச்சுட்டு இப்ப இந்த பொங்கலுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிடலாம். இது அப்படியே கொஞ்ச நேரம் வச்சோம்னா அப்படியே இறுகிடும். இது தாளிப்பு கொடுக்குற வரைக்கும் இது அப்படியே அடுப்புல இருக்கட்டும். இதுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கிறேன் நானு. இதுல வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, பெரிய ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நான் சீவி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி பருப்பு பிடிக்குமோ நீங்க சேர்த்துக்குங்க. கொஞ்சமா பெருங்காயம். இதுலயே நல்ல ஒரு 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுல ஊத்திடலாம். ஊற்றிட்டு நல்லா இதை கலந்து விடணும். இந்த நெய்யோட இது வந்து கலந்து வரணும். வரும்போது தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அப்பதான் வாசனையாவும் இருக்கும். நல்ல ஹோட்டல்ல எல்லாம் வெண்பொங்கல் வந்து உங்களுக்கு நல்ல தலநெத்தி கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வச்சிருந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பொங்கல் வந்து நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இப்போ அப்படி இருக்கு இல்லையா, ஆறுனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆயிரும். சாப்பிட்ற பக்குவத்துக்கு நல்லா ஜம்முன்னு இருக்கும். ஒரு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து நல்ல ஒரு இது சட்னி,
சாம்பார் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை ஸ்பூன்ல அள்ளி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து அரிசியில செஞ்சீங்களா ஓட்ஸ்ல செஞ்சீங்களான்னு சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும். இது பார்க்கறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி நல்ல டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நீங்க செஞ்சு முடிச்ச உடனே கொஞ்சம் தளதளன்னு இருக்கும், அதுக்கப்புறமா இதை சாப்பிடும் போது உங்களுக்கு எரிகிறோம். செஞ்சு முடிச்ச உடனே இந்த மாதிரி ஒரு ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சுங்க. ஹாட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா நீங்க எப்ப எடுத்து சாப்பிட்டாலுமே நல்லா அருமையா சும்மா ஜம்முன்னு இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.